இல்ல இந்த தேர்தல் முடிந்த பிறகு கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளிவந்துட்டு கொண்டே இருந்துச்சு. அந்த கருத்து கணிப்புகள் வந்து கேக்குதா? கேக்குது சார். நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். கேக்குது. தொடர்ந்து பேசுங்க சார். ஆ, இந்த தேர்தல் முடிந்த பிறகு கருத்து கணிப்புகள் வர வர முதல்ல வந்த கணிப்புகள் எல்லாமே பெரும்பாலும் திமுக வெற்றி பெறும், பெரும்பான்மை வெற்றி பெறும், அதிக இடங்கள் பிடிக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில கணிப்புகள் வந்து அதிமுக கூட்டணிக்கும் கடைசியா விஜய் கட்சிக்கும் மெஜாரிட்டியை கொடுத்து கடைசி எல்லா கட்சிகளுமே 3 அணியுமே கிட்டத்தட்ட சந்தோஷமா இருக்க வகையில கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து இது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே என்னன்னா இப்போ எல்லாருமே பெரும்பாலும் ஒரு கட்சி ஆட்சி அமைச்சா கூட குறைந்த ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிப்பாங்க. அதிக அளவுல மெஜாரிட்டி கிடைக்காது. ஒருவேளை தொங்கு சட்டத்தை அமையும்ங்கிற மாதிரிலாம் கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. அதன் விளைவு தான் இப்போ திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அவங்க என்ன ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அவருடைய தலைவருக்கு அவருடைய விஜய்க்கு விழுந்த பெண்கள், இளைஞர்கள், ஜென்சி தலைமுறையுடைய ஓட்டுகள் வந்து பல கட்சி தலைவர்களும் ஒரு குழப்பத்திலையும் சிந்திக்கவும் வைத்திருக்குது. காரணம் வந்து நம்மளுடைய ஓட்டை வந்து அவர் பிரிச்சுட்டாருங்கிற ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப திமுக பொறுத்தவரையில காலங்காலமாக சிறுபான்மை ஓட்டு வந்து அவங்களுக்கு தான் விழும் அப்படின்னு ஒரு கருத்தோட்டம் இருக்குது. அது இந்த எலெக்ஷன்ல விஜய் பிரேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு பட்டியலின மக்கள் மத்தியில வந்து திருமாவளவன் தான் இன்னைக்கு வந்து அன்டிஸ்பியூட்டட் லீடருங்கிற இது தமிழ்நாட்டில் இருந்துட்டு வருது. இப்போ கடந்த பல வருடங்களாக அவர் தான் இருக்கார். பெரிய அளவு மற்ற தலைவர் இருந்தா கூட இருக்கிறதுல பெரிய கட்சின்னா அவர் தான் இருக்காரு. ஆனா இந்த எலெக்ஷன்ல விஜய் வந்த பிறகு அதில் சில மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. இந்த கிராம பகுதிகளில் நகர பார்த்தீங்கன்னா பட்டியல மக்கள் வந்து பலர் வந்து அந்த விசில் பக்கம் போயிருக்காங்க, விஜய் பக்கம் போயிருக்காங்க. ஒரு சிலர் எலெக்ஷன் முன்னாலேயே ஆக்ஷன் எடுத்து அவர் ஆக்ஷன் எடுத்தாரு திருமாவளவன். அவரை இந்த சமயத்துல தான் அவரே என்ன சொன்னாருன்னா முதல்ல அவரே போட்டியிடுறதா இருந்தாரு இங்க தேர்தலை போட்டியிருப்பேன். ஏன்னா டெல்லி பாலிடிக்ஸே இருந்த பிறகு இங்க வந்து தன்னுடைய கட்சியில வந்து தன்னுடைய பிடி எப்படி இருக்குன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு தெரியல. இங்க போட்டியின்னு வந்தாரு. அப்புறம் கடைசி நேரத்துல அதையும் மாத்திக்கிட்டு இன்னொரு கட்சிக்காரருக்கு அவரு சீட்டு கொடுத்து இது பண்ணாரு. அவங்க எதிர்பார்த்தது 10க்கு மேல கேட்டாங்க. ஆனா 8 சீட் தான் கிடைச்சிச்சு. அது அவருக்கு ஒரு ஏமாற்றம் தான். எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கலன்ட்டு. இன்னொன்று பிறகு சின்ன பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணாங்க. ஆனா இப்ப தேர்தலுக்கு பிறகு அவர் என்னன்னா இப்போ தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆதரவு பெறும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிரேமலதா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் வந்து இளைஞர்கள் சக்தி ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகமா விஜய்க்கு கிடைச்சுள்ள ஆதரவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. நம்ம மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூட ஒரு ஆச்சரியத்தக்க முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்பெல்லாம் வரும்போது திருமா மட்டும் அவர் என்னென்ன பண்ணா ஏன்னா கூட்டணி இதெல்லாம் வரும்போது திமுக தலைமையில ஆலோசனை நடத்தும் போது எந்தெந்த பகுதியில நமக்கு ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கலன்னு கேட்டுக்கலாம். அதன் விளைவு தான் அவர் தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களே வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டணிக்கு சரியா வேலை செய்யலைங்கிற மாதிரி ஓரளவு கணிப்பு எடுத்து அதைத்தான் அவர் வந்து கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது வந்து அவரு ஒரு உண்மையிலேயே அந்த கட்சி ஏன்னா இப்பவுமே ஆட்சி எடுத்தாதான் நாளைக்கு ஒரு கூட்டணி வந்து ஒரு ஆட்சி வரும்போது நாங்க எல்லாம் சரியா செஞ்சோம், இல்லாத மட்டும் நான் ஆட்சி எடுத்தேன் இந்த மாதிரி அவர் காமிச்சுக்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. அது விளைவாகவும் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை திடீர்னு வெளியிட்டு நான் ஏன்னா நாளை மறுநாள் 2 நாள் தான் இருக்கு ஓட்டு எண்ணிக்கைக்கு. நம்ம எல்லாருமே இந்த ஓட்டு கருத்து கணிப்பை பார்த்து எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆய்வு பண்ணி பல குழப்பங்களால எல்லாரும் குழம்பி போயிருக்க தூரத்துல அரசியல் கட்சி தலைவர்களே குழம்பிட்டாங்க அதை கேட்டு. இப்ப இவரும் அதே மாதிரி ஒரு இதுக்கு மனநிலைக்கு ஆளாயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லாட்டா ஒரு தெளிவான முடிவுதான் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற உறுதி அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் இந்த மாதிரிலாம் ஒரு அறிக்கை விட்டுருக்க மாட்டாரு. நாளைக்கு சப்போஸ் தோத்து போச்சுன்னா நம்மள கேட்பாங்களாங்கிறக்காக முன்கூட்டியே நம்மள கட்சிக்காரங்கிட்ட ஒரு கேட்டிருக்காரு புகார் மாதிரி சொல்லிக்காருன்னு நான் நினைக்கிறேன்.